ஜனவரி 23ஆம் தேதி ரொம்ப முக்கியமான ஒரு நாள். அந்த தேதியில என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகாம பெரிய சிக்கல்ல இருக்கு. இந்த படம் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற நிலைமையில தான் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தளபதி சிபிஐ விசாரணையில சிக்கி இருக்காரு. இப்படி 2 விதமான பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கிடையில தேர்தலும் பக்கத்துல வந்துருச்சு. மத்த கட்சிகள் எல்லாமே கூட்டணி சம்பந்தமான வேலையில பரபரப்பா இருக்காங்க. ஆனா தாவேக பல பிரச்சனைகள்ல சிக்கி இருக்கிறதுனால கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் நடக்குதா இல்லையா அப்படிங்கறது வெளியில தெரியாம இருக்கு. இப்ப வரைக்கும் தாவேகா பக்கம் எந்த ஒரு கட்சியும் கூட்டணிக்கு வரல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செங்கோட்டையன் என்ன சொன்னாரு அப்படின்னா, டிசம்பர் மாதம் அதிமுகல இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் தாவேகா பக்கம் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாரு. ஆனா அவரு சொன்ன மாதிரி யாருமே கட்சியில வந்து சேரல. அதுக்கப்புறம் ஜனவரில வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா இப்ப வரைக்கும் யாருமே வரல. இப்படி தாவேகாவை சுத்தி பல சிக்கல்கள் இருக்கு. இந்த நிலைமையில கூட்டணி சம்பந்தமா செங்கோட்டையன் அவர்கள் ஒரு அப்டேட் கொடுத்திருக்காரு. அது என்னப்படினா, ஜனவரி 23ஆம் தேதி தாவேகா கூட எந்தெந்த கட்சிகள் கூட்டணிக்கு வரப்போறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிருக்காரு. ஏன்னா ஜனவரி 23ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வராரு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடக்க போற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்துல கலந்துக்க போறாரு. அந்த பொதுக்கூட்டத்தில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில எந்த கட்சியெல்லாம் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கறத சொல்ல போறாங்க. அது மட்டும் இல்லாம கூட்டணி கட்சிகளோட தலைவர்களை ஒரே மேடையில ஏத்தி தங்களோட பலத்தை நிரூபிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. 23ஆம் தேதி அதிமுக கூட்டணியில யாரெல்லாம் சேர போறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சிரும். முக்கியமா டிடிவி தினகரன், OPS, பிரேமலதா, விஜயகாந்த் இவங்க 3 பேரும் அவங்க கூட்டணிக்கு போறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சிரும். அப்படி அவங்க அந்த கூட்டணிக்கு போகல அப்படின்னா கண்டிப்பா அவங்க தாவேகா கூடாதா வருவாங்கன்னு தெரிஞ்சிரும்.